வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அரசியல் பார்வையாளர் பெருமாள்மணி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி ஆகிய இருவருடன் தான் இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கார். 2 விஷயம் சொல்லியிருக்கார். ஒன்று, இனிமேல் திமுக அதிமுகவை திருப்திப்படுத்துகிற வேலையில் ஈடுபட போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னொரு விஷயம், இனிமேல் தமிழகத்தில் காங்கிரஸ் தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த இனிமேல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு அவர் இப்போ சொல்லியிருக்கிறார். ஆனால் 2011, 14, 2016 மூணுமே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது தோல்வியை தான் தமிழ்நாட்டில் சந்திச்சிருக்கு. அப்போ இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா அரசியல் சூழலில்? இல்லை, அவங்க அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. காங்கிரஸ் தரப்பில் அதற்கான EVKS அவர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்தே அந்த முயற்சிகளை எடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2011 தேர்தலில் அதிகப்படியான இடங்களை கூட்டணியில் கேட்டு பெற்றாங்க. திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அதெல்லாமே அந்த 2011 காலகட்டத்தில் அன்றைக்கு திமுக கூட்டணியில் அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து இடங்களை பெற்றது என்னென்னா, அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் தாங்கள் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும், அசைக்க முடியாத சக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஆனால் 2006 2011 வரைக்குமான அந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 100க்கும் குறைவான எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு தான் அவர்கள் தனியாக ஆட்சியை நடத்தினார்கள். ஆனால் 2011 தேர்தல் வருகிற போது ஒரு அழுத்தத்தை போட்டாங்க. அந்த தேர்தலில் பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த 2006-11 EVKS இளங்கோவன் அவர்கள் மாநிலத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டுங்கிற கோரிக்கையை திமுகவை நோக்கி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆமாம், அந்த அழுத்தத்தை இவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாநில கட்சிகள் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க நேராக டெல்லியோட பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் இதுதான் இப்போ காங்கிரஸினுடைய பிரச்சனையாகவே இங்கே இருக்கிறது. இங்கே வரக்கூடிய தலைமைகள் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க நீண்ட கடின உழைப்பாளிகள், நீண்ட அரசியல் மரபில் உள்ளவங்க, தமிழ் மண் குறித்த புரிதல் உள்ளவர்கள். அது இளங்கோவன் ஐயாவாக இருந்தாலும் திருநாவுக்கரசர் ஐயாவாக இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, நேற்றே பாருங்களேன், நீங்கள் இவ்வளவு தீர்மானம் எல்லாமே நடக்குது. திருநாவுக்கரசர் இதை பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் தென் மாநில பொறுப்பாளர்னு கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர் திரு சிவகுமார் அப்புறம் மைக் எடுத்துகிட்டு அந்த மத்திச்சேரை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாயிருது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் பொறுப்பாளராக போகிறாங்களே, தேசிய கட்சியினுடைய இயல்பு. அதுதான் பிரச்சனை. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இங்கே தலைவர் உட்கார்ந்துருக்கும் போதோ பொதுச் செயலாளர் இருக்கும்போதோ பக்கத்தில் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்கேருந்து முக்கியமாக இப்போ டெல்லியிலேருந்து வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு அந்த விஷுவல்ஸ் ஞாபகம் இருக்குது, ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அந்த டேபிளை மொத்தமாக இது சிவகுமார் மத்தியில் வர்ற மாதிரியான டேபிளை நகர்த்துறாங்க இன்டர்வியூ. இது ஒரு சிம்பாலிக்காக தான் இருக்குது. இவங்க இங்கேருந்து ஒரு முடிவை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, டெல்லி வேற ஒரு முடிவை எடுக்குது. இந்த இரண்டுக்கும் இடையில தான் சிக்குது. இது காங்கிரஸில் மட்டுமே இந்த பிரச்சனை இல்லை. அன்னைக்கு பாஜகவில் பாருங்கள், ஒரு மூத்த அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. ஒருபுறம் திரு இலகணேசனும் இன்னொரு புறம் மரியாதைக்குரிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் உட்கார்ந்துருக்காங்க. மாநில தலைவரை நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் இது போன்ற அரசியல் நீங்கள் இது ஒரு பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நமக்கு தெரியலாம். ஆனால் முடிவுகள் எடுக்கப்படுவதிலேயும் அதை களத்தில் செயல்படுத்துவதிலேயும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை டெல்லி தொடர்ந்து அனுமானிக்காமலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்? மாநில தலைமைகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை தேசிய கட்சி. நிச்சயமாக நான் இன்னுமே நேரடியாக சொல்கிறேன். அண்ணன் திருச்சி வேலுச்சாமி இங்கே இருக்காங்க. இவர் ஒரு மாநில கட்சியில் இருந்தால் இந்நேரம் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகியிருப்பார். ஏன் இது போன்ற திறமை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது போன்ற திறமைகள் தகுதிகள் இருக்கிறவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதன் மூலம் தானே நீங்கள் உங்கள் கட்சியை கீழே பலப்படுத்த முடியும். நீங்கள் கடந்த 20-30 வருடங்களாக காங்கிரஸ் அப்படின்னா நமக்கு வர்ற பிம்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதில் எந்த இடத்துலையுமே மாற்றம் இல்லை. மிகப்பெரிய பொறுப்பு ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இந்தியாவுக்கே மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறவங்க. இந்தியாவினுடைய முக்கிய அடையாளமாக ப. சிதம்பரம் போன்றவங்க தான் இருக்கிறாங்க. இல்லை, காரைக்குடியார் தான் இருக்கிறாங்க. இல்லை, அது நான் என்ன சொல்கிறேன், அது போன்ற பெரிய ஆளுமைகளை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது. ஒரு தேசிய கட்சி மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்குவதில் ஆச்சரியமே இல்லை. அதற்கு முன்னாடி சி. சுப்பிரமணியம், காமராஜர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் அந்த கட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் மண்ணோடும் மக்களோடும் எங்கே தொடர்பு அருந்து போனது? நீங்கள் இந்த பேட்டியவே கூட நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி பண்ணணும், அப்படி இல்லைன்னா நாம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நாம் நகரணும்
அப்படிங்கிறத திரு திருநாவுக்கரசர் வந்து தன்னுடைய நோக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நாம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் வந்து களத்தில் ஒரு சிறு மாற்றத்தை பண்ணால் கூட அதை விட 2 மடங்கு மாற்றத்தை வந்து திமுகவும் அதிமுகவும் பண்ணுறாங்க. இந்த 50 வருஷத்தில் அந்த அந்த சேஞ்சிங் த கோல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கள அரசியலுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப கட்சியை வழிநடத்துவதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் மக்களை சென்று அடைய முடியும். மக்களை சென்று அடைவதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே ஆட்சியில் பங்கு கேட்க முடியும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் டெல்லியோட பேசுறது அல்லது கட்சியிலேயே என்ன பிரச்சனை இருக்குது, திமுகவுக்கு ஆதரவான தலைவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவான தலைவர்கள் அப்படிங்கிற கட்சிக்குன்னு உள்ள பிரச்சனையா பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி இல்லை, தேசிய கட்சிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குல்ல, கம்யூனிஸ்ட்ல இல்லையா, பாஜகல இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டம் தானே இங்கே நடக்குது. ஏன் தேசிய கட்சிகள் மிகப்பெரிய அவங்களுக்கு பல விஷயங்களில் உலகளாவிய நோக்கு இருக்குது. ஒரு தேசிய அளவில் பல மாநிலங்களில் பரவி கிடக்கக்கூடிய கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தவர்கள். நரேகா மாதிரியான திட்டம் எல்லாம் வளர்ந்து வருகிற ஒரு நாட்டுக்கு மிகச்சிறந்த திட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்படுகிற பொழுது எங்கே இந்த தொடர்பு? அவர்களுடைய கொள்கையிலேயோ கோட்பாடிலேயோ தலைமையிலேயோ பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களை சென்று அடைவதில், களத்தில் வேறுவிடுவதில் அவர்கள் சரியாக செயல்பட மாட்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம் மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. அதாவது ஞான தேசியன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இனி பதவி ராஜினாமா செய்கிறப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே மீண்டும் ஒரு முறை எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது. அவர் இந்த காரணங்களை தான் சொன்னார். காமராஜர், மூப்பனார் போன்ற தலைவர்கள் அவர்கள் மதிப்பதில்லை, மாநில தலைமைக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. இதைத்தான் ஞான தேசியன் சொன்னார். பெருமாள்மணி அவர்கள் சொல்லும் போது எனக்கு அதுதான் மீண்டும் மீண்டும் ஒழிச்ச மாதிரி இருந்தது. ஞான தேசியன் பிராந்திய கட்சி வந்தோன்னா அந்த தலைமை மதிக்கதாமோ இல்லை. இது ஒரு அவர்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு விவாதமாக தான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு தேசிய கட்சியில் சிவகுமாரை தென் மாநிலத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷனுக்காக அது பொறுப்பாளராக போடுற போது அவர் முன்னிறுத்துறோம். இப்போ திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இப்போ அவங்க ஊரில் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது திமுக இருந்தால் திமுக ஆஃபீஸில் இங்கே எடுபடி வேலை செய்கிறவர் வந்தால் கூட அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் எந்திரிச்சுன்னு உட்கார தான் வைப்பார். அதிமுக வந்து இங்கிருந்து அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சாதாரண பியூன் போனால் கூட அங்கே ஒரு முதன்மைப்படுத்தான். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வேறுபாடு, சென்னைக்கும் மதுரையில் உள்ள இருக்கு. சென்னைக்கும் மதுரைக்குமே அந்த வேறுபாடு இருக்கிற போது டெல்லிக்கும் சென்னைக்கும் அந்த வேறுபாடு இருக்குன்னு சொல்வது என்பது பொருள் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் இதில் சரியாக பார்க்க வேண்டிய நம்முடைய சகோதரர் பெருமாள்மணியை போன்றவர்கள், அவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டால், இந்த கட்சியில் தொண்டர்களை மதிக்கிறார்களா மக்களை மதிக்கிறார்களா என்பதல்ல. அவர் என்ன சொல்றார், பச்சையா சொல்ல போனா காங்கிரஸ்காரனுக்கு நடிக்க தெரியலங்கிறார். மக்களை திருப்திப்படுத்துவது, களத்திலே வந்து திருப்திப்படுத்துவது என்பது நடிப்பதாக மாறி இருக்கிறது. காமராஜர் நடிக்கல, கக்கன் நடிக்கல, ஓமாந்தூரார் நடிக்கல, பக்தவச்சலன் நடிக்கல. அதற்கு பின்னார்கள் நடிகர்கள் தான் இங்கே ஆட்சியில் அமர்கிறார்கள். அந்த நடிப்புக்கு மக்கள் மரியாதை தருகிறார்கள் என்பதால் காங்கிரசுக்கு இழப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இழப்பு. நான் பச்சையா கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி தான் மக்களை சரியா கவனிக்கல. சரி, காங்கிரஸ் ஆட்சி போனதுக்கு பின்னாலே 50 ஆண்டுகளாக இருக்கிற தமிழ்நாட்டில், இந்த 50 ஆண்டுகளில் ஒரு நாடு முன்னேறுவதற்கு விவசாயம் முன்னேற்றம் இருக்கணும், தொழில்துறை முன்னேற்றம் இருக்கணும், விவசாயமும் தொழிலும் முன்னேறுவதற்கு கல்வித்துறையில் முன்னேற்றம் இருக்கணும். இந்த மூன்றில் என்ன வந்திருக்கு சொல்லுங்க? காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரை இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை அடுக்கிக்கிட்டே போக முடியுமே. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இதனால் யாருக்கு இழப்பு? காங்கிரசுக்கு என்ன இழப்பு? இல்ல, திமுக அதிமுகவுக்கு வந்து காங்கிரசும் கூட்டணியில் இருந்தது, வெற்றி ஒவ்வொரு முறை திமுக நீங்க திசை திருப்ப பார்க்காதீங்க. நான் கேட்பது காங்கிரஸ் ஆட்சியில் இன்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். விவசாயத்துறையில் சொல்றேன், தொழில் துறையில் சொல்றேன், கல்வித்துறையில் சொல்றேன். அதற்கு பின்னால் வந்து இந்த மாற்றங்கள் இந்த 50 ஆண்டுகளில் அதை விட தீவிர முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து மாற்றங்களே வரல நீங்க எப்படி சொல்ல முடியும்? மாற்றங்கள் மாநில தத்துவங்க, அது மாற்றமே இல்லாம இருக்க முடியாது. மாற்றம் இல்லைன்னா ஜடம்னு அர்த்தம். நான் என்ன கோபா ஸ்டேஜில் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றேன், அதல்ல. காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு குண்டூசி கூட இந்தியாவில் கிடையாது, இங்கிலாந்தில் தான் வர முடியும் என்கின்ற சூழ்நிலையில் இந்தியா சுதந்திரம் கிடைக்குது. அந்த இன்னும் உங்களுக்கு பச்சையா சொல்ல போனா, இதன் வாயிலா சொல்றேன், தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, குந்தா அணை, பரம்பிக்குளம், ஆழியாறு, இந்த மணிமுத்தாறு, வைகை, இது அவ்வளவுமே எவ்வளவு நாள்ல கட்டப்பட்டது தெரியுமா? 54 முதலமைச்சராக காமராஜர் வர்றாரு, 57க்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட்டது அல்லது பாதி கட்டப்பட்டது. இந்த 3 ஆண்டுகள் அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செஞ்சாரு. அதற்கு பின்னால் 50 ஆண்டுகள்ல அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். அதை தான் பார்க்கணும். மாற்றமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க வளர்ந்தா இருக்கீங்க. அந்த வளர்ச்சி அறிவுபூர்வமாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, அதை பார்க்கிறோம். அந்த வளர்ச்சி போதுமானதாக இருக்கிறதா? அதனால காங்கிரஸ் கட்சி களத்திலே போய் மக்களை திருப்திப்படுத்த தெரியவில்லை என்கின்ற வாதம் என்பது சரியானதல்ல.
நான் எப்படி நடக்கிறேன், எப்படி பேசுறேன், எப்படி சிரிக்கிறேன், நான் அழகா இருக்கிறேனா, கருப்பா இருக்கிறேனா, சிவப்பா இருக்கிறேனா என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தனுடைய சாபம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த வீழ்ச்சியை. நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு எளிமையானவன் நாட்டை ஆள்கிற போது மக்கள் மன்னர்களாக வாழ்கிறார். காமராஜருக்கு பிறகு அந்த தொடர்ச்சி காங்கிரஸ் கட்சியிலும் இல்லைன்னு சொல்றீங்களா? யார் சொன்னா? இல்லை, நான் இப்ப சொன்னேன். பக்தவச்சலம் நடிச்சாரா? யதார்த்தத்தை உண்மையை சொன்னா அவனை வெகுஜன விரோதிங்கிறீங்க. போலியா சொன்னா நடிகர் அவனை பெரிய மகான்னு சொன்னீங்கன்னாக்க குறைபாடு உங்கள்கிட்ட இருக்க முடியாது, அவங்க கிட்ட கிடையாது. இல்லை, நான் இப்போ இன்னொரு அவர் பேசின விஷயத்துக்கு நீங்கள் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயம், நேற்று அவர் சொல்லியிருக்கிற விஷயம் எங்களுடைய தயவு இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையாது. அவர் யதார்த்தத்தை சொல்றாரு. தமிழ்நாட்டில் 2011, 14, 16 நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, பதில் சொல்ல அனுமதிங்க. அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் இடைக்காலத்தில் எப்பவுமே எல்லாரும் பலமா இருக்கிறத பலவீனமா இருக்கிறது. ஜனநாயகத்தில் நேற்று பலவீனமா இருக்கிறவன் இன்றைக்கு பலமா வருவதும், நேற்று பலமாக இருக்கிறவன் பலவீனமாக இயற்கை தான். அதனால யாரையும் குறை சொல்வதாக நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு 91ல் ஒரு இடத்துல மட்டும் ஜெயித்த திமுக 96ல் ஆட்சியை பிடிக்குது. 96ல் வெறும் 4 இடத்துல ஜெயித்த அதிமுக 2001 ஆட்சியை பிடிக்குது. மாற்றம் என்பது இயற்கை. தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே நடந்த முதல் தேர்தலில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சமபலத்தில் இங்கே வெற்றி பெற்ற இடம். இந்தியாவிலேயே தனி கட்சி ஆட்சி இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சியை போல மற்றவர்களை சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை உருவான இடம் தமிழ்நாடு. அந்த இடத்துல இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க? இல்ல. ஆனா அதனால அவங்க இருக்கவே மாட்டாங்க என்பதல்ல. அந்த கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை நான் எடை போட மாட்டேன். அவர்களுக்கு என்று தியாக பாரம்பரியம் இருக்கு. நான் விரும்புவது என்பது ஒரு கட்சியுடைய பலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த நாட்டுக்கு வேணும், இந்த கட்சியுடைய பலம் தான் இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும் அல்ல. பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடு எப்படி, அவர்கள் வாழ்கிற அந்த மாநிலத்தில் அல்லது நாட்டில் அவருடைய பங்களிப்பு என்ன, மக்களுக்கான திட்டங்களை எப்படி செயல்படுகிறார்கள் என்பதுதான் பார்க்கணும். நான் நிஜமான தியாகிகளை கேவலப்படுத்துவதும் தியாகியாக நடிப்பவரை தியாகியாக ஏற்றுக்கொள்வதும் தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக வந்துருச்சு. அதற்காக வேதனைப்படணுமே ஒழிய அதை பார்த்து புலகாங்கிதம் அடைவதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இல்லை இந்த இடத்துல அதுங்க நம்ம இந்த வாதத்தை ஆரம்பத்திலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. காமராஜர் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு பெரிய உரையாடல் இருந்தது. அந்த உரையாடலில் இருந்து தான் மக்கள் காங்கிரஸ் அவ்வளவு செய்த காங்கிரஸ் கிட்டே இருந்து ஆட்சியை மாற்றி யாரோ ஒரு வழிப்போக்கண்ட கொடுத்துடல. இந்த மிக நவீனமாக இந்த தமிழகத்தை எடுத்து செல்வதற்கான உரையாடலை அப்துல் ரஹ்மான் சொல்வதைப் போல அவருடைய பேச்சு நதியாக இருந்தது. அதன் கரையில் நாகரிகமாக தமிழ் சமுதாயம் வளர்ந்தது என்று சொல்வதைப் போல அண்ணாவிடம்தான் ஆட்சி மாற்றி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த மண்ணில் காமராஜருடைய பிள்ளைகளுக்கும் அண்ணாவினுடைய தம்பிகளுக்கும் ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியலில் நான் சொல்ல வருகிற இடம் என்னவென்றால், தத்துவார்த்த அரசியலிலும் தியாகத்திலும் காங்கிரஸ் தலைவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் மக்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அதான், அந்த புள்ளியை தான் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. நான் அதுதான் சொல்றேன். நான் கேட்கிறேன், கடந்த 5 ஆண்டுகள தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த மக்களை சந்திச்சாரு, எதுக்காக ஓட்டு போட்டாங்க? எந்த திரைப்படத்திலும் அண்ணா அவர் 67ல தொடங்கி இருக்காரு. 67ல் அண்ணா அவர்கள் முதல் எம்எல்ஏ தேர்தலுக்கே போட்டி போடல. அவருக்காக முதலமைச்சர் பதவி கொடுத்தாருன்னு சொன்னா இவரே அவர் புரிந்து கொள்ள தவறு. அவர் எம்எல்ஏ தான் இருந்தாரு, எம்எல்ஏ நிக்கல, எம்பியா தான் இருந்தாரு. காங்கிரசினுடைய புரிதல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ணா எந்த திரைப்படத்திலும் நடித்து தன்னுடைய முக அழகை காட்டி இந்த அவர் நாடகத்துல நடிப்புதான் வந்தார். அவர் அதாவதுங்க நீங்க சார் திரைப்பட இல்ல அதிமுக திரும்ப நான் என்ன சொல்றேன், உங்களுடைய புரிதலே தவறு. திரைப்பட உலகத்தின் வாயிலாக தான் அவங்க வெளியே வர்றாங்க வெளி உலகத்துக்கு. நடிகருங்கிற அடிப்படையில் அவர் சொல்றாரு. அவர் நாடகத்துல நடிச்சிருக்காரு. இவங்க என்னன்னா திராவிட பொதுவா காங்கிரஸ் பார்வையில ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, திமுக அதிமுக 2 பேரையும் ஒரே குடுவையில் அடைச்சிடுறாங்க. எப்படின்னா, எம்ஜிஆருக்கு ஒரு முகம் இருந்தது, ஒரு முகராசி இருந்தது, அவர் நடிகராக இருந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்தபோது அவரும் திரைத்துறையிலேருந்து வந்தார். ஆனால் திமுக பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா அது அண்ணாவிடமிருந்து கலைஞரிடம் கைமாறி இருக்கிறது. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் செயல்தலைவர், இவங்க 3 பேருமே தன்னுடைய செயல்பாட்டின் மூலம்தான் இந்த இடத்துக்கு வந்தவங்க. ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான இந்த வேறுபாட்டையே திரும்ப திரும்ப நடிகர்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதே காங்கிரஸ் இந்த மண்ணை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஐயம். நாங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், உங்களை போன்ற படித்தவர்கள் பண்டிதர்கள் தான் புரிந்துக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக போராடிய கட்சியும் சுதந்திரமே வேணாம்னு சொன்ன கட்சியும் சமமா பார்க்கிற உங்க பார்வை பன்னாடை பார்வை. அதுதான் சொல்றேன். அண்ணன் தொடர் இடம் தான் முக்கியமான இடம். என்னன்னா, இவங்க சுதந்திரத்திற்காக போராடினார்கள், சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். ஆனால் திமுக இந்த மண்ணிற்குள்ளே இருந்த சமூக நீதிக்காக போராடியது.
இந்த மண்ணிற்குள்ள நான் கேட்கிறேன், இந்த 50 ஆண்டுகள்ல, அதாவது நான் என்ன கேட்கிறேன், இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு அமைச்சரை போடுறதுக்கு இந்த 50 ஆண்டுகள் முடிந்ததா? சமூக மாற்றத்துல அதை விட ஒரு பெரிய மாற்றம் இருக்க முடியுமா? அதனுடைய சிகரத்தை தொட்டதே காங்கிரஸ் தான். ஒரே இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே என்னிடம் ஒரு முறை நம்ம விவாதத்திலே இதை வச்சீங்க. நீங்க திமுக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, காங்கிரஸ் செஞ்ச அளவுக்கு செய்யல நீங்க சொன்ன போது டி.கே. இளங்கோவன் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னாங்க. எத்தனையோ துணைவேந்தர்களை உருவாக்கி தந்தது, ஒட்டுமொத்தமா வாங்கி தந்ததெல்லாம் திராவிட. உங்க கேள்வியிலே உள்நோக்கம் இருக்கு. நான் கேட்கிறேன், அவர் சொல்ற சமூக மாற்றத்தினுடைய உச்சம் என்ன, ஆணிவேர் என்ன? சமூக ஏற்றத்தாழ்வுக்கு மூலமே கோயிலும் கற்பகிரகம் தான். அந்த கோயிலில் கற்பகிரகத்துக்குள்ளே போகிற அந்த வேலையை சைலண்டா, சத்தமின்றி யுத்தமின்றி ஒரு கையெழுத்துல பரமேஸ்வரன் தலித்த அமைச்சராக்கி, எந்த கோயில்ல நந்தன் வந்தான் கோயிலே நந்தி மறைத்தது வாசல்ல அப்படி காலங்காலமா சொன்னாங்களோ அந்த சிதம்பரம் கோயில்ல சைலண்டா அவர் போய் உள்ள இருக்கிற பட்டர்களும் தீட்சிகளும் வந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி உள்ள கூட்டி போய் கருவறையில அங்க போய் மாலை போட வச்சாங்கல்ல, அந்த சாதனை செய்ய முடிந்ததா? இல்ல இதுல ஒரு முக்கியமான இடம் இருக்கு. என்னன்னா, கோயில்கள் ஒரு அதிகார கட்டுமானமாக இருந்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான சிம்பாலிக் விஷயங்களை எடுக்கணும். ஆனால் திமுக திக போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து இந்த மண்ணில் செய்த செயல்பாடுகளின் காரணமாக கோவில்களே தங்களுக்கான அதிகார கட்டுமானங்களாக இல்லை. அந்த அமைப்பையே இவங்க அடைச்சு உடைச்சிட்டாங்க. நீங்கள் புனிதம் தீட்டுங்கிற கற்பிதத்தின் மேலே தான் இந்த வாதங்களே வைக்கப்படுது. நீங்கள் வந்து கோவில் ஒரு பெரிய அதிகார கட்டுமானம், அதற்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்டவனை கொண்டு போகிறது பெரிய விஷயம். ஆனால் காலப்போக்கில் இந்த 50 ஆண்டு காலத்தில் அன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து வைத்தியநாத ஐயர் தலைமையில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அன்னைக்கு அது சிம்பாலிக். ஆனால் இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ இல்லை எந்த ஆலயத்துக்கோ அது அவ்வளவு அதிகார கட்டுமானம் கிடையாது. தத்துவார்த்த ரீதியாக நகர்ந்து அமைச்சரவையில் ஒரு அமைச்சரை தலித்தை வந்து நாங்க வந்து உள்துறை அமைச்சரா போட்டிருக்கோம், இந்து அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்கோம், நல்ல பொதுப்பணித்துறை அமைச்சரா போட்டிருக்கோம். இந்த 50 ஆண்டுகளை யார் போட்டாங்க சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாக யார் போட்டாங்க? அது வந்து அப்புறம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதில் காங்கிரஸுக்கு முன்னணியா மற்றவர்களுக்கு முன்னணியா? நிச்சயமாக நீங்க இது போன்ற காங்கிரஸ் பங்கை அவர் தவிர்க்கல. ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய கேள்வியிலே உள்நோக்கம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். நான் நேரடியா தான் கேட்கிறேன், உள்துறை அமைச்சரா யாராவது போட்டிருக்காங்களா? ஏன் அவர்கள் தலிதா மட்டும் தானே நடத்துறாங்க, காங்கிரஸ் அப்படி நடத்தலையே. கட்சிக்கு நான் என்ன கேட்கிறேங்க, திமுக செயல் தலைவராக ஒரு தலித்தை போடக்கூடாது? அந்த கட்சியுடைய பொருளாளர் நாளைக்கு ஒரு தலித்தை போடுவாங்க, நாங்க தலைவராகவே போடுறோம். இல்ல என்னோட கேள்வி அதுதான். இல்ல நான் என்னோட கேள்வி அதான். இல்ல ஜீவா முடிச்சிடறேன். இல்லை என்னன்னா, நீங்கள் உள்துறை அமைச்சராக ஒரு ஒடுக்கப்பட்டவரை நீங்கள் போடுறீங்க, நீங்கள் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒடுக்கப்பட்டவரை போட்ட வரலாறுலாம் உங்களுக்கு இருக்குது. அதற்கு பிறகு ஏன் அந்த மக்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் வாக்களிக்கல? சார் இதற்கு தான் அவர் பேசுற பேச்சு அடிப்படையே தப்பு. வீட்டுக்கு போயிட்டாரா? எங்க வாதம் எங்க கிளம்புதுன்னா, ஆட்சியில நம்ம இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை வரணும். திரும்பி என்ன அது கிழக்குன்னா மேற்குறீங்க, மேற்குன்னா வடக்குன்றீங்க. ஆட்சியில பங்குன்னா நான் கேட்பது, நீங்கள் சமூக ஏற்றத்தாழ்வை மாற்றுவதற்கு திராவிட இயக்கங்கள் சொன்னீங்க. சமூக ஏற்றத்தாழ்வு என்பது சம உரிமையை தருவதுதான். அந்த சம உரிமையை தந்தது காங்கிரஸ் தந்திருக்கு, கட்சியிலும் தந்திருக்கு, ஆட்சியிலும் தந்திருக்கு. திமுகவிலும் அதிமுகவிலும் தலைவராக ஒரு தலித்தை உருவாக ஏற்றுக்கொண்டால் உங்க வாதத்தை ஏத்துக்கிறேன். திமுகவிலும் அதிமுகவிலும் குறைந்தபட்சம் முதலமைச்சரா வேண்டாம், அந்த அமைச்சரவையில ஒரு நிதி அமைச்சரா, ஒரு உள்துறை அமைச்சரா அவங்க கொண்டு வந்தாங்கன்னா உங்க வாதத்தை ஏத்துக்குவேன். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற போது அவர்கள் தான் சம உரிமை தந்தார்கள், காங்கிரஸ் தரவில்லை என்றால் அதற்காக உங்களுக்காக நான் அனுதாபப்படுவேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. காங்கிரஸ் செய்த சாதனையை புறந்தளிட்டு மற்ற சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு ஒருவேளை காங்கிரஸை தெரியாமல் இருக்கலாம், அல்லது காங்கிரஸ்காரங்க உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லலைன்னு எடுத்துக்கலாம். இல்லை, நேற்று திருநாவுக்கரசு பேசிய விஷயங்கள்ல வந்து இனிமேல் வந்து எங்களுடைய தயவு இல்லாமல் ஒரு வார்த்தை அதைத்தாங்க சொல்றேன். அது சொல்றதுக்கு நீங்க வேற விதமா மாறி போச்சு. கடந்த காலங்களில் மிகப்பெரிய வல்லமையான முதன்மை 2 கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் இருந்தது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் ஒரு கட்சி அதிமுகவுடைய தலைமையில் அவர் மறைந்ததற்கு பின்னாலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழக அரசியலை ஒரு 70 ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொண்டால் 2 காக்கள் தான் அதை மையப்படுத்தி தான் இருக்கிறது. காமராஜர் உயிரோடு இருக்கிற வரை புரோ காமராஜ், ஆன்டி காமராஜ் மட்டும்தான் அரசியல். அதற்கு பின்னால் இன்று வரை தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக மாறுபாடு இருந்தாலும் கூட கருணாநிதி ஆதரவு, கருணாநிதி எதிர்ப்பு என்கின்ற அரசியல் களம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இன்று வரை இருந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் வயோதிகம், அது எல்லோருக்கும் இயற்கை தான். அவர் செயல்படாத ஒரு நிலைமை வந்திருக்கிறது.
இந்த ரெண்டும் திமுகவிலும் அதிமுகவிலும் ஒரு சேர வந்திருக்கிற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பது அரசியலில் ஒரு புதிய பரிமாணம் உருவாயிருக்கு. அது காங்கிரசுக்கு சாதகமா இருக்கும் நிச்சயமாக வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. திமுகவிலே கொஞ்சம் யாராவது ஒரு அதிருப்தி வந்தாலோ அல்லது அண்ணா திமுகவில் இருக்க தொண்டர்களுக்கு யாராவது ஒரு அதிருப்தி வந்தாலோ அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்பது காங்கிரஸ். இதை நோக்கி தான் அவருடைய பார்வை இருக்க முடியும், இருக்கக்கூடும். அப்படி இருக்கிற போது அதை பயன்படுத்தி கொண்டு இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். நாங்க ஒன்றும் சாமியார் மடம் நடத்துறோம், அரசியல் கட்சி தான் நடத்துறோம். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? நானும் சொல்றேன். இப்போ என்னன்னா 1989 தேர்தலில் இதே போன்ற ஒரு வெற்றிடம் உருவானது. மூப்பனார் அவர்கள் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டார். 19 முறை அன்றைக்கு இந்தியாவினுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மண்ணில் பிரச்சாரம் செய்தார். அன்றைக்கு 20% வாக்குகளை பெற்றார்கள். ஒரே ஒரு தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவங்க அன்னைக்கு இழந்தாங்க. 26 தொகுதிகள் இவர்களிடம் இருந்தது. 27 தொகுதிகளை பெற்று ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு வராங்க. அன்றைக்கு 1989 ஏற்பட்ட வெற்றிடத்தை 91 தேர்தலில் ஒரு ராஜீவ் அவர்களுடைய அகால மரணத்தின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குற அதே நேரத்தில் நம்ம ஒன்றை பார்க்க வேண்டியது இருக்குது. 89 நீங்கள் 20% வாக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜே அணி 22% வாக்கு. ஆமாம். ஆனால் 91 தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. கூட்டணி வைக்கும்போது நீங்கள் 61 இடங்களில் ஒத்துக்கிறீங்க. நான் இன்றைய 61 இடங்களில் ஒத்துக்கிறீங்க. அன்றைக்கு அதிமுகவுக்கு 160 இடங்களை நீங்க முன்னாலே ஒத்துக்கிட்டேன். நான் என்ன சொல்றேன், இந்த முடிவை நீங்க எடுத்தது அரசியல் நிலைமை மாறி இருக்குன்னு சொல்றேன். புதிய மாறுதலுக்குட்பட்ட நேரத்துல நான் அன்றைக்கு அது இல்ல மக்களை குழப்பறதுக்காக புள்ளி வர பயன்படுது. அரசியல்ல 4 3 தான் 7ங்கிறது பள்ளி கணக்கு இல்ல. இந்த அரசியல்ல என்னுடைய வாதத்தை நான் இங்க தான் வைக்கிறேன். முதல் புள்ளியே இதான் நான் சொல்றேன். என்னன்னா 89ல நீங்க 20% வாக்கு வச்சிருக்கீங்க. இன்றைக்கு பேசுறேன், நான் 2017 பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு முன்னால 40 செய்த தவறு செய்ய மாட்டோம். இப்போ ஒரு விஷயம் தவறு செய்ய மாட்டோம். இல்ல இல்ல இப்போ உள்ள விஷயங்களுக்கு நாமார்க்கும் குடியல்வோம் நமனை அஞ்சோம். இருங்க, இதுல ஒரு தொடர்ச்சி இருக்குன்னா என்னன்னா 91ல அந்த முடிவை எடுக்கிறாங்க கூட்டணியில. சரிங்களா? அந்த முடிவே நீங்க ஏன் அவ்வளவு குறைவான இடைவெளி இருந்த பொழுது நீங்க அதுக்கு முந்தின தேர்தலை வச்சுதான் மதிப்பிடணும். அந்த முடிவை ஏன் எடுத்தீங்க, அதை யார் எடுத்தா? அதான் ஆரம்பத்திலே 89ல தனித்து நின்னாங்க, 96லயும் தனித்து நிப்பாங்க எதிர்பார்க்கப்பட்டாங்க. இல்ல ஜீவா, அந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டோம். 91ல அது செஞ்சாங்க, திரும்ப 96ல அதே தான் செஞ்சாங்க. 96ல அதே தான் செஞ்சாங்க. அதுக்குள்ள போவோம். நம்ம இனிமேல் செய்ய மாட்டோம் அந்த தவறை. உங்க ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க. புள்ளி விவரத்துக்கு புதுமையா ஒரு வரையறை தந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில. மக்களை குழப்பறதுக்கு தான் புள்ளி விவரம். நிச்சயமா நிச்சயமா வரையறை தந்திருக்கீங்க. அரசியல்ல 4 3 7 என்பது பள்ளி கணக்கு தான். 4 4 8 வராது அரசியல்ல. 4 4 3 வரும், 4 4 10 வரும். அரசியல்ல எது வேண்டாலும் நடக்கலாம், எப்படி வேண்டாலும் நடக்கலாம். காந்தியும் இன்னைக்கு வந்திருக்கிற சாதாரண ஒரு சினிமா நடிகை இன்றைக்கு தேர்தல்னா காந்திக்கு டெபாசிட் கூட போகலாம். அரசியலில் எதுவும் நடக்கும். அது இல்லாம இவங்க இப்படித்தான், இந்த தலைவர் இப்படித்தான் என்பதெல்லாம் இல்ல. கண்டிப்பா அவர் சொல்லி இருக்கிற இன்னொரு விஷயம் குறித்து பேசிட்டு நம்ம இன்னும் பல செய்திகள் நம்ம போக வேண்டியது இருக்கு. திமுக அதிமுகவை திருப்திப்படுத்தும் வேலையில் நான் ஈடுபட மாட்டேன்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மட்டும் உங்க பதில்? நிச்சயமா அப்படித்தான் இருக்க முடியும். திமுக என்ன காங்கிரஸ் திருப்திப்படுத்த வேலை செய்யுமா, அல்லது அதிமுக என்ன பிஜேபி திருப்திப்படுத்த வேலை செய்யுமா? அப்படி என்றால் இதற்கு முன்னாடியே செயல்பாடுகள் கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்ததா இல்லையா? நான் அப்படி இருப்பேன்னு சொல்றாரு. நான் யோக்கியனா இருப்பேன்னா அப்ப உங்க வீட்டுல இருக்க உங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லையா என்று கேட்பதை போல நான் திருப்திப்படுத்துகிற வேலையை செய்யாமல் இந்த கட்சியை பலப்படுத்துகின்ற வேலையை நான் செய்வேன். தான் எப்படி நடந்து கொள்ள போகிறேன் என்பதை அவர் சொல்றார். அதற்கு நீங்க வேற ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா அது பதில் வராது. இல்ல, இவர் தலைவரானதுக்கு பிறகு அதிமுகவுக்கு சார்பா இருக்கிறாரு. இப்ப கூட்டணி கட்சியா இருக்க திமுகவுக்கு தொடர்ந்து எதிர்மறையா ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் நாங்க அவங்களோட நிரந்தரமான கூட்டணி கிடையாதுன்னு விஷயம் சொன்னாரு. என்னங்க நான் கேக்குறேன், நிரந்தரமான கூட்டணினா எது சொல்லுங்க? இல்ல, காங்கிரஸுடைய முகம் என்பது திருநாவுக்கரசு மட்டுமல்ல, அவர்கள் கூட முரண்பட்டே நிக்கிறதுனாலதான் இந்த பதில் வருது. முரண்பாடு இல்லைன்னா மனுஷனே கிடையாதுங்க. காங்கிரஸ் பொதுவான விஷயம், இது பொதுவான. சொல்ல மறுக்கிறீங்க, மறுக்கிறீங்க. அதிமுக பேச முடியாது, திமுக பேச முடியாது, ஆனா காங்கிரஸ்ல பேச முடியும். ஏனென்றால் சுதந்திர சிந்தனை கூடாது. இந்தியாவே அடிமையா இருக்க கூடாது, சுதந்திரம் வேணும் பாடுபட்ட காங்கிரஸ் கட்சியில சுதந்திரம் இருப்பதே தவறுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து தலைமையை விமர்சிப்பதுதான் ஜனநாயகம். அப்படி கிடையாது, தலைமையை விமர்சனம் அவங்க கருத்தை தான் சொல்றாங்க. நீ ஏங்க
அடுத்த நீங்க எந்த கட்சியில கட்டுப்பாடுன்னு சொல்ல அந்த கட்சியில வெட்டிக்கிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதை வந்து நீங்க நியாயங்கிறீங்க. கருத்து மாறுபாடு சொன்னாலே அது கோஷ்டி மோதல் சண்டைங்கிறீங்களே. உங்களுடைய குறைபாடை எங்க குறைபாடா எங்களுக்கு மாத்த முயற்சிக்காதீங்க. அது எடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க யார் காலையும் விழவ மாட்டோம், எங்க காலில் யாரையும் விழ வேண்டும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க வேற காலில் விழுகிறதா நியாயம் சொல்ல வந்தீங்கன்னா அதுக்கு நியாயம். நீங்க அடுத்த தலைப்புக்கு நீங்களாவே போயிட்டீங்க. நான் தலைப்புக்கு போகிறேன். இல்ல நீங்க இந்த செய்தியில இருந்து இன்னொரு செய்திக்கு சொல்றீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. திமுகவினுடைய பொருளாளராக இருந்து இப்போது செயல் தலைவராக முன்னேற்றம் பெற்று இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் ஆனோனே ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், தன்னுடைய தொண்டர்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் காலில் விழுகாதீங்க, இந்த காலில் விழுகின்ற கலாச்சாரம் என்பது திராவிட இயக்க மரபிற்கு எதிரானது, ஒரு சுயமரியாதையை வலியுறுத்தி உருவான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தில் வந்து சில பேர் எம்எல்ஏ உள்ள அன்பின் காரணமாக காலில் விழுகிறாங்க, எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியை உருவாக்குது உளவியல் ரீதியாக, தயவு செய்து அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதற்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் உடனே ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்க? நிச்சயமா அவர் சொல்வதை பாராட்டாமல் இருக்க முடியல. ஏன்னா சுயமரியாதை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். இன்னும் சொல்ல போனால் சுயமரியாதையுடைய சின்னமாக பார்க்கப்படுகின்ற பெரியார் அவர் சுயமரியாதைனா என்னன்னு சொல்றதே மற்றவனை அவமரியாதை செய்யாமல் இருப்பதுதான் சுயமரியாதைங்கிறார். தான் காலில் விடுது அடுத்தவனை அவமானப்படுத்தாமல் இருப்பது அது ஒரு விதமான சுயமரியாதை. சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த சுயமரியாதை நம்ம வரலாறு இதில் நம்ம இதிலே கிடையாது அப்படின்னு சொல்லுகிற போதே அதில் ஒரு உண்மை என்னன்னா, கடந்த காலம் அந்த வரலாறுலாம் மாற்றப்பட்டு இப்போ எங்க இதுலேயும் எல்லாரும் விழுந்துட்டு இருக்காங்க, இனிமே கூடாது என்பதை அது சொல்வதை போல நினைவுபடுத்துவதை போல இருக்கு. ஆனால் அது உண்மைதான். அந்த அவரே சொல்றாரு, ஒரு தவறை வந்து தவறு, அந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அல்லது நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட ஒரு துணிச்சல் வேண்டும். நீங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படி வர்றவங்க ரொம்ப அபூர்வம். இந்திய நாட்டுடைய வரலாற்றில் ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டம் என்பது அவசர நிலை வந்தது. அந்த அவசர நிலை முடிந்ததற்கு பின்னால இதே சென்னையில் தான் இந்திரா காந்தி அம்மையார் நான் சில நல்ல நோக்கங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், ஆனால் நடைமுறையில் அது தப்பா போச்சு, அதுக்காக வருத்தப்படுறேன், உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார்ல, அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆளுமை. அதே போல அரசியல் இருக்கிறவர்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்வது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. அந்த வகையில் முதல் அறிக்கையிலேயே தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளுகிறோம், தொண்டர்களும் மாறிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்திருக்கிற சகோதரர் ஸ்டாலின் அவருடைய குரலை நானும் பலப்படுத்துகின்ற வகையில் என்னுடைய கருத்தையும் அதை இணைத்துக் கொள்கிறேன். பெருமாள் மணி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் போதே அவர் ஸ்டாலினுடைய அறிக்கை வரவேற்கிறாரு. ஆனால் அதே சமயம் பெரியாரி அந்த சுயமரியாதை கொள்கையில் இருந்து திராவிட இயக்கங்கள் விலகிவிட்டதுங்கிறதா மறைபொருளாக அவர் சொன்னதான் நான் பார்த்துக்கிறேன். அதாவது சுயமரியாதைங்கிறது பெரியார் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதையின் அடையாளமாக இருந்தார், ஆனால் அதற்கு பிறகு வந்து திமுகவில் வந்து காலெல்லாம் விழுகாதீங்கன்னு ஒரு அறிக்கை விடுகிற அளவுக்கு நிலை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், வாழ்த்துங்கிறார். அந்த உடைமை சமூக மனநிலை, காலில் விழுகிற மனநிலை திராவிட இயக்கங்களையும் தொடர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சமீப காலமாக அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் வருது. என்னென்னா, அது நான் காலில் விழுறதோட மட்டுமே நான் இதை இணைச்சி பார்க்கல. தலைவர்கள் படத்தை பைகளில் வச்சுருக்காங்கல்ல, அதுவுமே வந்து சுயமரியாதை அந்த நூலில் இருந்து விலகி போகிறது மாதிரியான ஒரு விஷயந்தான். ஏனென்றால் நாம் வந்து இது போன்ற இந்த ஒரு வழிபாடு உருவாக்கிய ஒரு மரபு உயர் அடுக்கு இதையெல்லாம் உடைச்சி தான் நாம் வந்து அந்த அடுக்குகளெல்லாம் உடைச்சி தான் நாம் வெளியில் வரோம், வெளில வந்து உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்குற பொழுது இந்த அதிகார போட்டியில் வந்து தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக பைகளில் தங்களுடைய தலைவர்கள் படத்தை வைப்பதும் காலில் விழுவதுமாக படம் வைக்கிறதே ஒரு அடிமைத்தனம் பார்க்குறீங்களா? அதை நீங்கள் அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும், வேறு எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? தான் நேசிக்கிற தலைவரை, அதை ஏற்றுக்கொண்ட தலைவரை வைக்கிறதுல சொல்றதை நான் அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஒரு வகையில் அது கூட சுயமரியாதைக்கு இழிவான ஒரு விஷயம் தான். மனிதனில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிறதான சுயமரியாதை இருக்க முடியும். நீங்க ஒருவரை தான் பெரிய தெய்வத்தை போல பாக்கெட்ல வச்சு அலையிறது கூட அது நியாயம் இல்லை தான். வீட்டில் படமா வச்சிருக்கிறது வேற, பாக்கெட்ல வச்சுட்டே தெருவெல்லாம் அலையிறது வேற. கருத்து எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல கருத்து தான். நிச்சயமா நம்ம என்ன இப்போ நீங்கள் வந்து இது ஒரு சுயமரியாதைங்கிறது ஒரு சொல் கிடையாது, அது வந்து ஒரு சூத்ரா, ஒரு மந்திரம். அதை வச்சு நாம் பல விஷயங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கோம். எப்படி வந்து அரசியல் சாசனத்தில் 21வது பிரிவை மட்டும் வச்சு ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்தையும் திருப்பி எழுதிடலான்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த சுயமரியாதைங்கிற ஒரே ஒரு சொல்லை வச்சு தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த அரசியலையுமே நம்ம திரும்ப பின்னி எடுத்துட முடியும். ஆக அப்படி பார்க்குற பொழுது இவர் செயல் தலைவராக வரவேற்ற பிறகு நான் என்ன பார்க்குறேன்னா, தாய் கழகமான திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகளோடு நெருங்கி நிற்கிற பல அறிக்கைகளை இப்போது என்னால் பார்க்க முடிகிறது. இப்போது கீழடியில் வந்து தொல்லியல் ஆய்வை நீங்கள் மறுபடியும் அரசு வந்து தேவையான அளவுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துக்குள்ளேயுமே ரொம்ப கூர்மையான வாதங்களை வந்து அவர் முன்னெடுக்கிறார்.
அதே போல் இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சித்தாந்தத்தோடு ரொம்ப நெருக்கமான இடங்களை எல்லாம் தொடுகிறார். இதிலே ஒரு இடத்துல சொல்கிறார், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான், அந்த சித்தாந்தத்திலேருந்து தான் நாம் கிளம்பி வரோம். அப்படி இருக்கிற பொழுது ஒருவர் இன்னொரு காலில் விழுறது அப்படிங்கிறது வந்து மிச்சம் இப்போ என் போன்றவர்களுக்கு அது வருத்தமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் ஒரு நீங்கள் வட இந்தியாவிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வட இந்தியாவில் வந்து பெரியவர்களை பார்க்கிற பொழுது நீங்கள் வந்து காலில் விழுந்து வணங்குவதும் அது ரொம்ப பப்ளிக் பிளேஸ்லலாம் நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அரிதினும் அரிதாகத்தான் நடக்கும். இப்போ எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் குடும்பங்களில் வந்து பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் வந்து குடும்பம் எல்லாரும் சேர்ந்து வந்து வழிபாடு நடத்தும். அப்போ பெரியவங்க காலில் விழுந்து ஒரு திருநார் பூசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி திருமணம் இது போன்ற முக்கியமான வைபவங்களில் அது நடக்கும். இது பெரும்பாலான தமிழகத்தினுடைய பரந்துபட்ட நிலப்பரப்பில் இதுதான் பழக்க வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை இது வந்து ஒரு அரசியல் உரையாடலாக இன்றைக்கு முன்னெடுப்பது அப்படிங்கிறதுல நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரெதிர் தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக அதிமுக அரசியலுக்குள்ள ஒரு எதிரெதிர் தன்மையில் அவங்க எப்போதுமே இயங்கிக்கிட்டு வருவாங்க. இப்போது ஜெயலலிதாம்மா காலில் விழுந்த மாதிரியே இப்போ வந்து நிறைய பேர் சசிகலாம்மா காலிலையும் விழுறாங்க. அப்போது இந்த அறிக்கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை தாண்டி இந்த எதிரெதிர் அரசியல் அப்படிங்கிற புள்ளியும் இது தொடுது. ஏன்னா 2017 வந்து இங்கே திமுகவில் வந்து இவர் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அங்கே அவங்க வந்து பொதுச் செயலாளராக அவங்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ரெண்டுமே நியமன பதவிகளாக இவங்க 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்கிற பொழுது இந்த எதிரெதிர் இவன் திமுக சித்தாந்தத்தை மிக நெருக்கமாக நெருங்கி நிற்பது என்பது இவர்களுடைய களத்தை இன்னமும் ஆழப்படுத்தும். அதற்கான ஒரு முயற்சியும் இதில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆக இந்த அறிக்கை என்பது ஸ்டாலின் ஐயாவினுடைய இந்த காலில் விழ வேண்டாம் அப்படிங்கிற இந்த அறிக்கை என்பது சுயமரியாதை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சித்தாந்தத்தை ரொம்ப நெருங்கி நின்றாலும் இது களத்திலையுமே கூட அவருக்கு ஒரு எட்ஜை கொடுக்கும் நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் அதிமுகவில் வந்து இப்போ மறுபடியும் அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா ஜெயலலிதாவோட படத்தோட சசிகலாம்மா படம் இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை வந்து அவங்க திரும்ப கொண்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க தீபாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க வந்து ஜெயலலிதாவோட படத்தோட தீபாவோட படத்தையும் இது போன்ற இந்த அடையாள அரசியல் உருவங்கள் மாறுது, காட்சிகள் அதுவாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்தத்தின் மீது நிற்கிற ஒரு இயக்கம், திராவிடர் கழகத்திலிருந்து கிளைவிட்ட 2 முன்னேற்ற கழகங்களுமே தங்களை மறுபடியும் சித்தாந்தத்திற்கு நெருக்கமான புள்ளிகளை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்படி நகர்த்த வேண்டிய அந்த தேவையினுடைய அடிப்படையில், ஏனென்றால் இன்றைக்கு வெவ்வேறு சித்தாந்தங்கள், இன்றைக்கு உலகம் முழுக்கவே ரைட் விங் சித்தாந்தம் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று வருகிறது. டைம்ஸ் பத்திரிகை 3 மாதங்களுக்கு முன்னாலேயே அதை எழுதினாங்க. உலகம் முழுக்க ஒரு ரைட் விங் சித்தாந்தம், புதிய அதிபர்களை வைத்து அதை எல்லாரும் அப்போ சித்தாந்தங்கள் கூர்மையடைய வேண்டிய ஒரு நேரத்தில் இது இருக்கு. ஆக இந்த கடிதம் வந்து நான் 3 புள்ளிகளை தொடுவதாக பார்க்கிறேன். ஒரு உலகம் முழுக்க எழுகிற ஒரு ரைட் விங் சித்தாந்தம் எழுகிற பொழுது அதற்கு எதிராக இந்த மண்ணுக்கான ஒரு சித்தாந்தம் எழ வேண்டியது அவசியம். அந்த புள்ளியிலும் இந்த கடிதம் சரியாக நிற்கிறது. 2வது, தாய் கழகமான திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகளோடு நெருங்கி நிற்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. அந்த இடத்திலேயும் இது நிற்கிறது. அதிமுக முன்னெடுக்கக்கூடிய அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய இடத்திலேயும் இந்த அறிக்கை இருக்கிறது. ஆக 3 விதங்களில் இந்த அறிக்கை மிகச் சரியாக செயல்பட்டு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு போனது அவர் சொன்னார், பாக்கெட்டில் படம் வச்சுக்கிறதுன்னு. அது திமுகவில் இருக்கிறது, அதை எடுக்கணுங்கிறதா அவருடைய சொன்ன உரையாடலில் இருக்கிற விஷயம். நான் கூடுதலாக நான் சொல்றதுக்கு ஒன்றும் தயக்கம் ஒன்றும் கிடையாது. நண்பர் சகோதரர் ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல முன்முயற்சி எடுத்திருக்கிறார். இன்னொன்றையும் அவர் அந்த அடுத்த அறிக்கையில் சொன்னார்னா அவரை விட நான் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைவேன். காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் காந்தியை காந்தின்னு தான் சொல்லுவோம், காமராஜரை காமராஜர் சொல்லுவோம், சோனியாவை சோனியான்னு தான் சொல்லுவோம், திருநாவுக்கரசு தான் சொல்லுவோம். உங்கள் கட்சியிலும் பெயரை சொல்வது கூட ஒரு தவறு என்று சொல்வது கூட சுயமரியாதைக்கு எதிரானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பழக்கத்தையும் அந்த கட்சியில் கொண்டு வந்தால் உண்மையான சுயமரியாதை இயக்கம் மீண்டும் வந்திருக்கிறது என்கின்ற உணர்வை கட்சிக்காரர்கள் மத்தியும் அல்ல மக்கள் மத்தியிலும் உருவாக்குவதில் ஸ்டாலின் வெற்றி அடைவார் நான் நம்புறேன். அதை செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழறிஞர் தளபதி போன்ற பெயர்கள் வேணாங்கிறீங்களா? நான் வேணுமா வேணாமாங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை. பெயரை சொல்வது கூட மரியாதை குறைவு என்று சொல்வது அது சுயமரியாதைக்கு எதிர்பட்டது. ஆமாம், இதில் ஒரு அரசியல் இருக்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் வந்து திமுகவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பேரறிஞர், அறிஞர், ஏன்னா பல பட்டங்கள் வந்து ஒரு சில வகுப்பினர் மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு இருந்தபோது அதற்கு எதிர் அரசியலாக தான் இவங்க வந்து இதை முன்னெடுத்தாங்க. அப்போ ஆனால் அன்னைக்கு அண்ணன் சொல்ற அன்றைக்கு ஒரு தேவை இருந்தது. இன்னைக்கு அண்ணன் சொல்ற அந்த புள்ளி வந்துருச்சு. ஏன்னா நாம் அன்னைக்கு வந்து நாம் வந்து ஆனால் இதில் எல்லாம் நாம் வந்து பெரியார்
அவர்தான் பெரியார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நாம் வந்து அது ஒரு அரசியலாக, ஒரு எதிர் அரசியலாக நம்ம நிறுத்தணும். ஆனால் இன்றைக்கு அதனுடைய முழு பலன்களையும் நாம் அடைஞ்ச பிறகு அண்ணன் சொல்வது போல் நாமளே ஒருவருக்கு ஒருவர் வந்து இவ்வளவு உயர்வாக நாம் பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் இல்லை. நிச்சயமாக நான் மறுபடியும் மடாதிபதிகளை பெரியவர் என்று சொல்லுகிற போது அது எதிர்நிலையில இவர் பெரியார் அன்றைய தேவை அது. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு பெயரை சொல்வது எப்படி சுயமரியாதை இல்லாமல் போகும்? பெயரை சொல்வதுதான் சுயமரியாதை. அமெரிக்காவில் எடுத்து அந்த நாட்டுடைய ஜனாதிபதி ட்ரம்பை பார்த்து மிஸ்டர் ட்ரம்ப் தான் சொல்லிட்டு இருக்கான். உலக நாடுகளுக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனா ஒரு சுயமரியாதைக்கு இயக்கம் நடத்துறோம்னு சொல்லிட்டு பெயர் சொல்றதே தப்பு அப்படின்னு சொன்னா சுயமரியாதை என்கின்ற பெயரையே வியாபாரம் பண்றோம் தான் பொருள். இல்லை, இந்த இடத்துல இருந்து அண்ணா இப்படி நம்ம நகர்த்தலாம். ஏன்னா இப்போ இந்த கடிதத்தினுடைய அடுத்த நகர்வாக இது போன்ற விஷயங்களை முன்னெடுப்பதன் இது நிச்சயமாக வந்து நாம வந்து, ஏன்னா ஒரு வாதம், ஏன்னா நம்ம ஏன் பெயரை சொல்லலை, சட்டசபைக்குள்ளேயே அந்த வாதங்கள் நடக்குதுல்ல, என் தலைவரோட பெயரை ஏன் சொல்லலை அப்படிங்கும்போது நிறைய உறுப்பினர்கள் அதை விசுவாசத்தின் அடிப்படையில் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்தது. ஆனால் அதற்கான தேவை இந்த அரசியலோடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்க்கறாங்களாங்கிறதா அவருடைய கேள்வி. அது இல்லை, அந்த அரசியல் அவர் முழுக்க ஏற்றுக்கிறார். அவர் மடாதிபதியை ஒப்பிட்டே அதை சொன்னாரு. பெரியாருன்னு சொன்னதுலயும் பேரறிஞர் சொன்னதுலயும் திராவிட இயக்க அரசியலே அந்த விதத்துல அவர் முழுக்க உடன்படுறார். ஆனா இன்னைக்கு தளபதினு சொல்றவங்க ஒரு காலத்தில் வந்து இப்படி இருந்தவர்கள் இன்று இப்படி சொல்கிறாருங்கிற உணர்வோட தான் சொல்றாங்களா தான் அவர் கேட்கிறார். ஆமாம், இப்போ நீங்க வந்து இதுல முக்கியமான நீங்க சொல்றதான் இடம் வைங்களேன். இப்போ தளபதிங்கிற வார்த்தையே முதல்ல பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அண்ணாவை தான் அவங்க தளபதி அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல அறிவிச்சாங்க. இன்றைக்கு செயல் தலைவராக அறிவிக்கிற போது கூட நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். பேராசிரியர் அன்பழகன் ஐயா வந்து தளபதி தம்பி மு க ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு சொல்லி செயல் தலைவர், எனக்கு வரலாறு பின்னோக்கி போச்சு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிஞர் அண்ணாவையும் தளபதி என்று அழைத்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களையும் தளபதி என்று அழைக்கக்கூடிய இடத்துல பேராசிரியர் போன்ற ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அதற்கான அந்த தேவை முழுமையாக முடிவடைந்து விட்ட காரணத்தினால நாம் இன்றைக்கு அந்த சுயமரியாதையின் பெயரால் ஒருவர் பெயரிட்டு அழைக்கிற அந்த கலாச்சாரத்திற்குள் போவது என்பது இந்த அரசியலை இன்னும் கூர்மைப்படுத்தும். அதனால அண்ணன் சொல்ற இந்த விஷயத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்று அதை வழிமொழி. அந்த பட்ட பேர் என்பது அரசியல் உணர்வோடு இருக்க வேண்டும். கொண்டாட்ட மனநிலையில் இருப்பது ஆபத்து அப்படிங்கிறது இருப்பதுங்கிற, ஆமா, திருப்திப்படுத்துகிற மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற பதிவு செஞ்சிருக்கீங்க. இருவருமே ஒரே கருத்தை பதிவு செய்தால் நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து சமீபத்தில் நம்ம தொலைக்காட்சிக்கே சொன்னார் ஒரு 5 நாட்களுக்கு முன்னால், அந்த தலைமைக்கு பிறகு இந்த தலைமையுடன் என்னால் செயல்பட முடியுமான்னு தெரியல, இவர்களுடன் எனக்கு அறிமுகம் கிடையாது, அதாவது இப்போது இருக்கக்கூடிய சசிகலா தலைமையின் மீது நான் வந்து எனக்கான இடம் இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆகவே நான் ஒரு பொது வாழ்வில் இருந்தே விலகக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன்னு மாதிரி சொன்னார். அதற்கு பிறகு நேற்று அவர் வந்து சசிகலா அவர்களை பார்த்துட்டு பெரியாருடைய தன்மானம், அண்ணாவுடைய இனமானம் ஒருங்கே இணைந்து சசிகலா அவர்களின் தலைமையில் பார்க்கிறேன், பேச்சு நெகிழ்ந்து போய்விட்டேன். ஞானம் மறந்துட்டார் அவர். இல்லை, அவர் சொன்னது அது. அப்படி சொல்லிட்டு நான் மீண்டும் அதிமுகவில் மிக தீவிரமாக பார்க்கிறேன், ஜெயலலிதாவின் இடத்தை கண்டிப்பாக சசிகலா நிரப்புவார்னு சொல்லியிருக்கிறார். இதை நீ எப்படி பார்க்க? மகாபாரதத்தில் கம்பன் ஒரு இடத்துல சொல்லுவான், கும்பகர்ணன் சொல்வது போல, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரைத்தான், சீச்சி நன்று உனது கொற்றம். தமிழ்நாடு அரசியலில் இவ்வளவு இழிவாக போய்கொண்டிருக்கிறது. யாரும் யாரையும் ஆதரிப்பதோ கட்சியில் இருப்பதை பற்றியோ நான் வருத்தப்படவே இல்லை. நானாக இருக்கணும், மணியாக இருக்கணும். அவர் எந்த கட்சியில் வேணாலும் இருந்தாலும் அவராக இருக்கிற போது அவரை நான் மதிக்க தோன்றுகிறது. நீ நேற்று உனக்கு வெக்கமில்லை, நேற்று வந்து அம்மாசிக்கு வெக்கமில்லைன்னு கிராமத்தில் சாதாரணமாக பழமொழி சொல்லுவான். வார்த்தை வெளியே போடணுன்றால் அதை திரும்பி அள்ள முடியாது. நேற்று வந்து இவருக்கு என்ன அரசியலே வேணாம், அது பெரிய ஆளுமையை பாட்டு எங்கே இருந்தாலும் அந்த ஒரு ஊருக்கு போனால் இந்த உபன்யாசம் பண்ணுறான், அந்த ஊரில் யார் பணம் கொடுப்பானோ அவனுக்கு வாழ்த்தி பணம் வாங்கும்போது போட்டு கொடுங்க அப்படி கேட்பதை போல போய்விட்டு இருக்கிறது அரசியல். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த ரொம்ப வேதனையான விஷயம், அரசியலில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாடுகள், கலாச்சாரங்கள், திறமைசாலிகள், அறிவாளிகள், தியாகிகள், அர்ப்பணிப்பு மனோபாவம் கொண்டவர்கள், அவர்களை பற்றி இப்படிப்பட்ட தளங்களிலே விவாதிப்பதெல்லாம் இல்லாமல் இப்படிப்பட்ட அற்பர்களை பற்றியெல்லாம் விவாதிக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக. அவர் வந்து முந்தைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். ஜெயலலிதாவை அதுக்கு முன்னால் இந்த தலைமையை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். அதுக்கு முன்னால் இந்த தலைமையை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். அதை பத்தி பேசுனீங்க, நிறைய பேரை பத்தி பேசணும். நாஞ்சில் சம்பத் மட்டும் இல்ல, அதான் அவரை பேசுவது மேலாக எல்லாரை பத்தியும் தான் பேசுறோம். அது என்ன, நானா இருந்தா எனக்கும் பொருந்தும், நீங்களா இருந்தா உங்களுக்கும் பொருந்தும். இந்த அணுகுமுறை தவறுன்னு சொல்றேன். நான் உங்களுடைய கருத்துல நேத்து நான் உங்களை எதிர்த்தேன், அதுக்கு உங்களுக்காகவே நான் திரும்பி சொல்றேன். பெரியார் சொன்னதான் சொல்லுவேன். அவர் வாழ்நாள் முழுக்க கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு சாதாரணமாக கேட்கிறாரு, இவ்வளவு நாள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே,
அவர் நேரா வந்துட்டு நான் தான் கடவுள் சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் நம்புறேன்னு சொல்லுவேன். அதில் ஒரு யதார்த்தம் இருந்தது, நியாயம் இருந்தது. நீங்க இப்படி எல்லாம் பேசுவதே ஒரு டிமாண்ட் பண்றதுக்காக தான் என்கிறதா யதார்த்த உண்மை. அது ஒரு வணிகம், அரசியல் வணிகமாக போயிடுச்சு. இது உங்களுடைய பார்வை. அவர் தன்னுடைய விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சசிகலா அவர்கள் அறிமுகம் கிடையாது, நேரில் கூட பார்த்தது கிடையாது. இப்போ அவர்கள் கூப்பிட்டு பேசிய போது கண்டிப்பா ஜெயலலிதாவின் இடத்தை ஒரு நிரப்புவார். ஒரே ஒரு தடவை பேசின உடனே பெரிய ஞானின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. அப்ப இது இவ்வளவு நாளா பல பேரை பார்த்திருக்கிறாரு. முதல்ல வைகோ பார்த்தோன்னே இவர் தான் உலகத்திலே இவரை விட சாக்ரடீஸை தாண்டிய பெரிய பேரறிஞர்னு சொன்னவர் இவர் தான். அப்ப இவருடைய முடிவெடுக்கிற திறன் அவருக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். நேரில் பார்த்தான்ல, காந்தியை நான் பார்த்தது இல்லை, அதனால காந்தி யாருன்னு நான் சரியா புரிஞ்சுக்கல, நாளைக்கு பேசினாதான் ஒத்துக்கன்னு சொல்லுவேன்னா. நேரில் சந்தித்தோமா இல்லையா என்பதல்ல. சந்திக்கிறதுக்கு முன்னாலே ஏன் இது தவிடு அப்படின்னு சொன்னீங்க? சந்திச்சதுக்கு அப்புறம் தானே சொல்லணும். தவிடு அரிசி ஆகாதுன்னு முதல் நாள் சொல்றீங்க, அடுத்த நாள் தவிடெல்லாம் போயிடுச்சு அரிசி மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டுமே பிழை. நீங்க யாரையும் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ அதை நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் பின்னால் ஒரு வணிக மனோபாவம் இருப்பது, அதை தான் நான் எதிர்க்கிறேன். அவர் ஒரு விமர்சன பார்வையில் அதை பார்க்குறாரு. நான் இதில் இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது, இப்போ ஜெயலலிதாவிற்கு பிறகு அவருடைய இடத்தை இவர் நிரப்ப மாட்டார், அதிமுக மத்தியில் அதிருப்தி இருக்குது, சாமானிய மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர்கள் சசிகலாவை ஏற்றுக்கொள்வார்களா என்பதெல்லாம் ஊடகங்கள் ஊகங்களாக பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்க இந்த நிலையில் இப்போ சசிகலா மீது அதிருப்தியாக இருந்தவர்களே சேருகிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த இடத்தை அவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறாரா, அல்லது அந்த பிம்பம் இவருக்கும் வந்து கொண்டு இருக்கிறதா ஜெயலலிதாவின் தொடர்ச்சியா அப்படின்னு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ஆரம்பத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இது அதிருப்தியில் இருக்காருன்னாங்க, அவர் பொதுக்குழுக்கு வந்துட்டார். பன்னீர்செல்வம் விலகிடுவார் அப்படின்னாங்க, அவர் தான் இவங்க பொதுச் செயலாளர்னு தீர்மானத்தையே முன்மொழிகிறாரு. தம்பித்துறை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னாங்க, பட் அவர் தான் இவங்க முதலமைச்சர் ஆகணும்னு முன்மொழிகிறார். ஆக யாரெல்லாம் அதிருப்தியில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களாம் மீண்டும் வராங்க, யாரெல்லாம் விலகுனாங்களோ அவங்க மீண்டும் வராங்க. அப்போ இவங்க வேற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, இவங்களுக்கு ஒரு அலை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ நீங்கள் இதை நம்ம இதுக்கு முன்னாடி இதே போல் அதிமுக ஒரு பிளவை சந்தித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாக உடஞ்சிட்டாங்க. இப்போ அதிருப்தி ஆதரவாளர்கள் அப்படிங்கிற அளவில் தான் இந்த கட்சிக்குள்ளே நின்னாங்க. ஆனால் அப்போ அப்படி இல்லை, ரெண்டு அணியாகவே உடைந்து அப்போது பேசியது. நீங்கள் இன்றைக்கு சம்பத் வான்கோழி மயிலாகாதுன்னு சொல்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் மூலம் ஒன்று இருக்கிறது இல்லையா? கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது அப்படின்னு பேசிய மரியாதைகளுக்குரிய காளிமுத்து அவர்கள் இதே முதலமைச்சரமாவை எப்படி பேச அன்றைய மறைந்த முதலமைச்சரமாவை இன்னும் மிக கடுமையான வார்த்தைகளில் பொதுக்கூட்டங்களில் பேசியதாகவெல்லாம் வரலாறு பதிவு இருக்கிறது. பிறகு அவரே அவருடைய ஆட்சியில் ஒரு சபாநாயகராக பொறுப்பேற்றார். ஆக இதில் என்ன விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற களத்தில் இருக்கக்கூடியவங்க களத்துக்கு வராமல் இருந்தாலே நாம் என்ன யூகிக்கிறோம், அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு யூகிக்கிறோம். ஆனால் இது போன்று அண்ணன் சம்பத் போன்று ஊடகத்தோடு நெருங்கி உறவாடக்கூடியவர்கள், தொடர்ந்து சொல்லாடல்களை உருவாக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அதிருப்தியையும் சொல்லாடல்களின் வழியாகத்தான் உருவாக்குகிறார்கள். இப்போ ஏன்னா நீங்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் ஒரு பத்திரிகையாளர் பார்த்தா இவர் இல்லைப்பா நான் இப்போ பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையாக அதை எழுதி ஊடகங்களுக்கு தருகிற பொழுது அது ஒரு செய்தியாக ஆகிறது. இப்போ எந்த ஒரு தலைமையுமே, ஏன்னா முதலமைச்சர் அம்மாவனுடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மாவனுடைய இடம் மிகப்பெரிய இடம். ஏன்னா அவங்க அந்த கட்சி 50 எம்எல்ஏக்கள், 2வது முறையாக ஆட்சி, உள்ளாட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகள், கூட்டுறவுல மிகப்பெரிய பொறுப்புகள் என்று அந்த கட்சியை ஒரு பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்து கொண்டிருந்த காலத்தில் அவங்க அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கிற போது புதிய தலைமைக்கு வருகிறவர்கள் மீது கட்சியில் நிச்சயமாக ஒரு ஐயம் இருக்கும், சாதாரண மக்களுக்கும் ஐயம் இருக்கும். ஆனால் அந்த ஐயத்தை நாம் தேர்தல் முடிவுகளை வச்சு தான் மதிப்பிட முடியும். ஆக இது ஒவ்வொரு செயல்பாடு தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பண்ருட்டியாருக்கு அதிருப்தி இருந்திருக்கலாம், இருந்திருப்பதாக நாம் யூகித்தோம். ஆனால் அவர் பொதுக்குழுவில் 3வது நாற்காலியில் உட்கார்ந்தோன்னா ஓகே அதிருப்தி இல்லை அப்படிங்கிற புரிதலுக்கு நாம் வந்துட்டோம். அதனால் இது போல் ஒரு கட்சியில் இன்னொன்று மாற்றாக யாரை கொண்டு வருவது, இதற்கு அடுத்ததாக யாரை கொண்டு வருவது என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதும், அது சார்ந்து சில விஷயங்களை வெளியில் சொல்லுவதும், பிறகு இணக்கமாக போவதும், இது போன்ற கொள்கை முடிவுகள், அந்த உரையாடல், அந்த வார்த்தை ஜாலங்கள், இதையெல்லாம் தாண்டி அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையைத்தான் நாம் இங்கே எடுத்துக்கணுமே தவிர, ஒரு நேரத்தில் சம்பத் அவர்கள் ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருந்தார், இன்றைக்கு ஆதரவு மனநிலைக்கு போகிறார். அந்த அளவில் தான் நாம் இதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு புதிய தலைவராக வருகிற ஒருவரை ஒரு ஐயத்தின் பார்ப்பட்டு ஒரு சந்தேக கண் கொண்டு பார்ப்பது என்பது அரசியலில் நிச்சயமாக தவறாகாது. ஏனென்றால் அரசியலில் எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள், எல்லோருக்குமே அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதை தொடர்ந்து மதிப்பிடுவதற்கான களங்களை
ஜனநாயகம் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த களங்களில் அவர்கள் எப்படி எழுகிறார்கள், எப்படி விழுகிறார்கள்? ஏனென்றால் திமுக ஒரு பெரிய பிளவை சந்தித்தது. சம்பத் இருந்த ஐயா சம்பத் அவர்கள் வெளியே போன பிறகு, ஆனால் அண்ணா அதை கட்டி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகம் திரு வைகோ அவர்கள் வெளியே போன பிறகு ஒரு பெரிய பிளவை சந்தித்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றிடத்தை கண்டது. அதைவிட 96 போட்டி பொதுக்குழு என்றெல்லாம் மிகப்பெரிய வெற்றிடத்தை கண்டது. ஆனால் இது போன்ற சவால்களுக்கு பிறகு யார் இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்களோ, அண்ணா ஒரு மிகப்பெரிய தலைவராக எழுந்து நின்றார், கலைஞரையா ஒரு மிகப்பெரிய தலைவராக எழுந்து நின்றார், ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவராக எழுந்து நின்றார்கள். ஆக இது போன்ற சவால்களுக்கு பிறகு தங்களை நிரூபித்துக் கொண்டவர்கள் தான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக எழுந்து நிற்கிறார்கள். ஆக இது ஒரு சவால் மிக எளிதாக பணி போல விலகி இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த கட்சியை எப்படி எடுத்துச் செல்கிறார், தொடர்ந்து தேர்தல்களில் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை பொறுத்து தான் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக உருவாவாரா இல்லையா என்பது நமக்கு தெரியும். ஆகவே ஆரம்பத்தில் ஒரு ஐயப்பாடு வருவதும் அதுக்கப்புறம் ஒரு தெளிவான மனநிலையில் இல்லை அடுத்த தலைமை இவங்க தான் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம்னு பார்க்குறீங்க அரசியல். ஆமாம், நிச்சயமாக. இப்போ இதற்கு பிறகு என்ன நடக்கும் பாருங்களேன். இப்போ சம்பத் அவர்கள் பொதுக்கூட்டங்களில் போய் பேசுவார். பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பொழுது மக்கள் அவருடைய கருத்தை விவாதிப்பார்கள். இது சரியா பேசுறாரு இல்லை தப்பா பேசுறாரு. அப்போ அப்படிதான் இந்த உரையாடல் தொடர்ந்து எடுத்து செல்லப்படுது. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அடுத்து வரக்கூடிய. அப்ப இந்த கணத்தில் நாம் பேசுகின்ற விமர்சனம் விவாதம்லாம் இந்த கணத்தோடு முறிஞ்சிருங்கிறீங்க இல்ல? அது அரசு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மக்கள் போயிடுவாங்கங்கிறீங்க. அல்ல, அரசியலை பொறுத்தளவில் ஒவ்வொரு விஷயத்துக்குமான ஒரு நிரந்தரத்தன்மை இருக்கு இல்லையா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சில விவாதங்கள் சில விமர்சனங்களுக்கு கால அளவு மிகவும் குறைவு, சில விவாதங்கள் சில விமர்சனங்களுக்கு கால அளவு மிக அதிகம். இது எந்த ரகம் சொல்றீங்க? இது எந்த வகை? முதல் வகையா ரெண்டாவது வகை? இது நிச்சயமா இது குறுகிய கால அளவில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் எந்த இடத்துல ஒரே இடத்துல வருவேன்னா, உங்களை நேற்று ஆதரிச்சுக்கலாம் இன்னைக்கு எதிர்க்கலாம், அல்லது நேற்று எதிர்த்துக்கலாம் இன்னைக்கு ஆதரித்துக்கலாம். ரெண்டும் அறிவின் பால் அல்லது உங்களுடைய செயலின் பால் அந்த விமர்சனங்கள் இருக்கணும். உங்களை ஆதரிப்பதற்கோ அல்லது உங்களை எதிர்ப்பதற்கோ எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குமானால் அதை நான் எதிர்க்கிறேன். நாஞ்சில் சம்பத் அதிமுக இருக்க கடைகோடி தொண்டன், அவனுக்கு கூட ஜெயலலிதா அவர்களோடு 33 ஆண்டு காலங்கள் சசிகலா உடனே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி, இவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி இருவரும் ஒரே வீட்டிலே தான் கழித்தார்கள். கிட்டத்தட்ட விழித்திருக்கிற நேரமெல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை புரிந்து கொண்டார்கள் என்று தெரிந்திருக்கிற போது அந்த கட்சியில முன்னணியாக இருந்தக்கூடிய இவருக்கு தெரியாதா? ஒரே வாரத்தில் தூக்கி போட்டு அரிசி தவிடு அரிசி ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த நாளே எப்படி அரிசி ஆகும்? வார்த்தைகளை தூக்கி போடுவதான் சொல்றேன். அதுக்கு ஒரு யதார்த்தம் இல்லை அவரிடம். யதார்த்தத்தோடு இப்போ நீங்க மற்றவர்களெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு இது ஒரு ஒன்றாகாது. காக்காவும் கருப்பாக தான் இருக்கு, குயிலும் கருப்பாக தான் இருக்கு. குயில் காக்காய் ஆவதில்லை, காக்காய் குயில் ஆவதில்லை. அதிமுக எல்லா கட்சியிலும் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். ஏன் குடும்பத்திலேயே என்ன எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு நேரத்தில் என் மனைவி கூட என்ன எதுக்கலாம், ஒரு நேரத்தில் என் பிள்ளை எதுக்கலாம், என் மகன் எதுக்கலாம், என் பேர பிள்ளை எதுக்கலாம், அடுத்து ஆதரிக்கலாம். அது மனிதனுடைய இயல்பான மனநிலை. ஆதரிப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ ஒரு உள்நோக்கத்தோடு வைத்துக்கொண்டு அதற்காகத்தான் ஆதரிப்பது, இதற்காகத்தான் எதிர்ப்பது என்கின்ற அந்த மனோநிலையை சம்பத் போன்றவர்கள் செய்வதை அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அதாவது ஏற்பது மறுப்பது இருவருக்குமே ஒருத்தர் ஒரு ஆளுமையை பற்றிய செயல்பாடுகளுக்கு காரணம், செயல்பாடுகளை வைத்திருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். அது உள்நோக்கத்தோடு இருக்கு. காரை திரும்பி எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க, நான் நெகிழ்ந்து போயிட்டேன் என்று சொல்லுகிற போது அவரை அறியாமலே உண்மையை சொல்லிவிட்டேன். இல்லை இல்லை, சிம்பாலிக்கு தான். நீங்கள் நான் அதை தான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பாலிக்கான விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. காரை கொடுக்கறது திருப்பி கொடுக்கறதுலாம் அது ஒரு சிம்பாலிக்கான விஷயங்கள் தான். ஆனால் ஒரு இயக்கம் ஒரு புதிய தலைமைக்கு போகிற பொழுது வாத பிரதிவாதங்கள் அந்த தலைமையினுடைய பண்புகள் பற்றி இயல்பாடு வரும். அது எந்த அடிப்படையில் இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியாத விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அன்பழகன். அந்த இயக்கத்தில் அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களே மூத்தவர். ஆனால் 69 முன்னால அந்த நேரத்தில் அண்ணா மறைந்ததற்கு பின்னால திமுகவுடைய தலைவராக கருணாநிதி வருகிற போது அன்பழகன் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார், இவரை நான் தளபதியாக வேண்டுமானா ஏற்றுக்கொள்வேன், ஆனால் தலைவர்னு சொல்லி வீட்டுக்கு போனா என் மனைவி கூட மதிக்க மாட்டார் சொன்னார். ஆனால் அதற்கு பின்னால் அவர் மனமாற என்னை விட இந்த கழகத்தை கட்டி காப்பதில் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய எதிர்க்கிற போதும் சரி ஆதரிக்கிற போதும் சரி அதற்கு பின்னால ஒரு வணிக நோக்கம் இல்லை. நான் அதுக்கு தான் வித்தியாசத்தை சொல்றேன். இதற்கும் அதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் இன்றைய நடப்பு நிகழ்வுகள், அதற்கு பின்னால் உள்ள அரசியல், அது வரலாற்றில் எதோடு நம்ம அதை பொருத்தி பார்க்கணும், என்ன மாதிரியான முன் உதாரணங்கள் இருக்குதுங்கிறத நீங்கள் இருவருமே தரவுகளுடன் மிக விரிவாகவே அலசி ஆராய்ஞ்சிங்கன்னு சொல்லணும். அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் இருவருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.